நம்மளோட மட்டன் சூப்பு. அடுத்து உளுந்தஞ்சோறு, எக்கு, மட்டன் துவரன், பப்படம் மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதுவும் எங்கள் வீட்டில் மெயினாக. உளுந்தஞ்சோறு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 2 கப்பு இட்லி அரிசி, அதாவது குண்டு அரிசி, பொன்னி அரிசி எல்லாம் இந்த ரைஸ்க்கு நல்லா இருக்காது. ஒன்று சம்பா அரிசி போட்டுக்கலாம், அந்த ரெட் ரைஸ் இருக்குல்ல அது போட்டுக்கலாம், இல்லைன்னா குண்டாட்டு இருக்கணும் அரிசி, அதுதான் வந்து இந்த உளுந்தஞ்சோறுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வந்து இட்லி ரைஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ 2 கப் இட்லி ரைஸுக்கு 1 கப் உளுந்து. ஓகே, ஸோ உளுந்தை வந்து நான் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்து ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் ரோஸ்ட் பண்ணி விடணும். அதில் வந்து நல்ல வாசனை வரும், அது வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து உளுந்தஞ்சோறு வச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய், தாராளமாக ஒரு 1/4 கப் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நல்லெண்ணெயில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு, இஞ்சி, ஓகே, அதுக்கப்புறம் வரமிளகா, அதுக்கப்புறம் ஜீரகமும் நல்ல மிளகும் போட்டுருங்க. ஸோ உளுந்தஞ்சோத்துக்கு இதெல்லாம் தான் மெயின். கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் பறிச்சுட்டேன். ஓகே, ஸோ இதை வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடணும், பெருங்காயத்தூள் அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுருங்க. ஸோ இதில் வந்து பெருங்காயத்தூளுக்கு அப்புறம் கருவேப்பிலை, ஓகே, அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள் தான், நம்ம வறுத்து வச்சுருக்கிற உளுந்து அரிசியை போட்டுடலாம். ஓகே, உளுந்து அரிசி, அதுக்கப்புறம் ஒரு கை தேங்காய். ஸோ இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றிடுங்க. ஸோ நான் வந்து யூஸ்வலாக அந்த இட்லி அரிசி வேகிறதுக்கு வந்து 1 கப் அரிசிக்கு 3-4 கப் போல் தண்ணி விடுவேன். அதுவும் ஸோ இப்போ வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் கருப்பட்டி. ஓகே, ஸோ அந்த கருப்பட்டி டேஸ்ட்டும் இதில் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து கொதி வரட்டும். ஸோ இப்போ வந்து உளுந்தஞ்சோறு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நான் கொதி வந்தோடனே என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபுல்லாக ஒரு மூடி மாதிரி போட்டு குக் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட லன்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு, ட்ரெடிஷ்னல் லன்ச்சு. ஸோ இங்கே பாருங்கள் நம்மளோட உளுந்தஞ்சோறு. ஸோ நீங்கள் வந்து இது வந்து உளுந்தஞ்சோறு கூட சர்வ் பண்ணணும்னு இல்லை, பட் நான் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வாரத்துக்கு அட்லீஸ்ட் 1 டைமாவது உளுந்தஞ்சோறு எடுப்போம். அடுத்து மட்டன் துவரன் எப்படி இருக்குங்க. ஸோ மட்டன் துவரன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட மட்டன் குழம்பு. ஸோ கன்சிஸ்டன்சியும் பர்ஃபெக்டாக வந்துருச்சு. தேங்காய் போடும்போது கொஞ்சம் லிக்விடியாக இருந்தாலும் கூல் ஆகும்போது குழம்பு வந்து ஓரளவுக்கு திக்காயிடும். ஃபைனலாக நம்மளோட மட்டன் சூப். அதுக்கப்புறம் இது கூட சர்வ் பண்ணுறதுக்கு பப்படமும் எக்கும் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட மட்டன் சூப்பு, அடுத்து உளுந்தஞ்சோறு, அப்புறம் எக்கு, நம்மளோட மட்டன் துவரன், பப்படம் மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதுவும் எங்கள் வீட்டில் மெயினாக. ஸோ இப்போ வந்து மட்டன் குழம்பு இருக்குல்ல, ஸோ நம்மளோட மட்டன் குழம்பு ஸோ இப்போ சாப்பிட்லாம். ஸோ மட்டன் குழம்பு ஊற்றி ஸோ செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சான்ஸே இல்லை, செம்மையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட ட்ரெடிஷ்னல் லன்ச் மெனு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.